ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் எக்கனாமிக்ஸ் கிளாஸில் மானிட்டரி மெஷர்ஸ் பணவியல் வழிமுறைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாபிக் மானிட்டரி கான்ட்ராக்ஷன். மானிட்டரினா பணவியல்னு அர்த்தம். இந்த இடத்துல பண அளிப்பு. கான்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன சொல்ல, சுருக்கம். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த மெத்தடில் அந்த சமமின்மையை நீக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மானிட்டரி மெஷர்ஸ் பணவியல் வழிமுறைகள். அதில் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டரி கான்ட்ராக்ஷன், பண அளிப்பு சுருக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹை டொமஸ்டிக் ப்ரைஸ் லெவல் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹை இம்போர்ட்ஸ் அண்ட் லோ எக்ஸ்போர்ட்ஸ். இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஹை டொமஸ்டிக் ப்ரைஸ் லெவல் இஸ் ரெஸ்பான்சிபிள். அதாவது உள்நாட்டில் பொருட்கள் உற்பத்தி செய்யும்போது அந்த பொருட்களினுடைய விலை அதிகமாக இருந்தால், அதாவது உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களினுடைய விலை அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன நிகழ்வும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஹை இம்போர்ட்ஸ். ஏன்னா நம்ம உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட விலை அதிகமாக இருந்தால் மக்கள் வெளிநாடுகளில் அந்த பொருளோட விலை குறைவாக இருந்தால் அதை தான் வாங்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகுது, அந்த இடத்துல இம்போர்ட்டினுடைய அளவு அதிகரிக்கும். உள்நாட்டில் பொருட்களின் விலை அதிகரிச்சதுன்னா அதிகமான இறக்குமதி தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் லோ எக்ஸ்போர்ட்ஸ், அதனால் என்னது, ஏற்றுமதியுடைய அளவு குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஆர்டர் டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன் த சென்ட்ரல் மானிட்டரி அத்தாரிட்டி கண்ட்ரோல்ஸ் அ கிரெடிட். அப்போ என்ன செய்யும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அப்போ அந்த இறக்குமதியை உயர்த்தும்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வெளிநாட்டினாரோ அல்லது பார்த்திங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, அந்த மைய வங்கி இருக்குது இல்லையா, அந்த மைய வங்கி என்ன செய்யும்னா, ஏன்னா இப்போ உள்நாட்டில் விலை அதிகமாக இருந்தால் அந்த பொருளை யாரும் வாங்க முன் வர மாட்டாங்க. உடனே அவங்க என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏற்றுமதியோட அளவு அவங்க குறைஞ்சி போயிடும். அதனால் சென்ட்ரல் பேங்க் என்ன செய்கிறாங்க, மைய வங்கி என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த அளிப்பு இருக்கு இல்லையா, பணத்தினுடைய அளிப்பை அவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. மணி சப்ளை அவங்க என்ன செஞ்சுருவாங்க, கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கண்ட்ரோல் த இன்ஃப்ளேஷன், பணவீக்கத்தை அந்த இடத்துல அவங்க கண்ட்ரோல் பண்ண முன் வருவாங்க. அப்படி வரும்பொழுது அஸ் எ ரிசல்ட் உடனே என்ன நிகழ்வோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரைஸஸ் கம் டவுன் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் இன்க்ரீஸ். அப்போ பொருளினுடைய விலை என்ன ஆகுது, குறைய ஆரம்பிக்குது. கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா பொருளினுடைய விலை என்ன செய்யுது, அப்படியே குறைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ பொருளுடைய விலை குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வாங்க, மக்கள் நம்ம நாட்டு பொருட்களே, அதாவது அந்த உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ நம்ம இதில் ஏற்றுமதியும் அதிகமாகும். அப்போ அந்த இம்போர்ட் செய்யக்கூடிய பொருளுடைய விலையை நம்ம குறைச்சிட்டோம்னா அந்த இம்போர்ட் பண்ணுறக்கூடிய, அதை நம்ம உள்நாட்டில் இருக்கக்கூடிய பொருளுடைய விலையை குறைச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட்டினுடைய அளவு, ஏற்றுமதியோட அளவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ரெஸ்பான்சிபிள், அந்த பொறுப்பு என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் அதை கரெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த ஈக்குவல் பேலன்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ திஸ் வில் ஹெல்ப் டு ஏ கரெக்ட் அட்வர்ஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஸோ அப்போ தான் அந்த சமநிலை, அயல்நாட்டு சமநிலையை அந்த இடத்துல கொண்டு வர முடியும், அந்த சமமின்மை நீக்க முடியும்னு சொல்லலாம். ஹவவர் இஃப் கிரெடிட் இஸ் கண்ட்ரோல்டு, ஒருவேளை அந்த கடனுடைய அளவை நம்ம கட்டுக்குள் கொண்டு வந்துட்டோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் வில் டிக்ளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முதலீட்டினுடைய அளவு குறைஞ்சி போயிடும். ப்ரொடக்ஷன் வில் கோ டவுன். ஸோ அந்த உற்பத்தியுடைய அளவு குறைஞ்சி போயிடும். ப்ரைஸஸ் வில் இன்க்ரீஸ். அப்போ பொருளுடைய விலை அதிகரிக்கும். ஸோ கடனை கட்டுப்படுத்தலைன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் ஏற்படும். அதை தான் சொல்கிறாங்க, எதெல்லாம் முதலில் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சி போயிடும், உற்பத்தி ப்ரொடக்ஷன் குறைஞ்சி போயிடும், பொருளுடைய விலை அதிகரிக்கும். ஸோ அதனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடனுடைய அளவை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் த காஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் பிட்வீன் த கவர்மெண்ட் அண்ட் ஆர்பிஐ இன் இந்தியா இன் 2000. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நம்ம இந்தியாவில் 2010 கவர்மெண்ட்டுக்கும் ஆர்பிஐக்கும் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு. எதை அதிகரிக்கிறது, இம்போர்ட்டியா எக்ஸ்போர்ட்டு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தியிருக்கு 2010 அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டீவேல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம், பணத்துடைய மதிப்பு குறைதல் அப்படின்னு சொல்லலாம். Devaluation means deliberate reduction of the official rate at which domestic currency is exchanged for another currency. அதாவது ஒரு நாட்டினுடைய மைய வங்கி தான், சென்ட்ரல் பேங்க்கு தான் ஒரு பணத்தினுடைய மதிப்பை குறைக்கக்கூடியது, அந்த அதிகாரம் இருக்குது. மற்ற நாடுகளுடைய பண மதிப்பிலிருந்து தானாக முன் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா
பணத்தினுடைய கம்பேர் பண்ணி தன்னுடைய நாட்டினுடைய பண மதிப்பை அவங்க குறைக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் முன் வருவாங்க. ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் devaluation refers to the reduction in the external value of currency in terms of other currencies அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவேல்யூஷன் அந்த பணத்தினுடைய மதிப்பை அவங்க குறைக்கிறாங்க. எக்ஸ்டர்னல் வேல்யூ அது மைய மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துட்டு நாடுகளோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதை அவங்க என்ன செய்வாங்கன்னா குறைச்சிடுவாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஃபார் 70 rupees ஒரு டாலர் வந்து இப்போ யூஎஸ்எஸ் டாலர் ஒரு டாலரோட வேல்யூ வந்து 70 rupees மேக்கிங் யூஎஸ்எஸில் வந்து 80/1000. அதாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்போ சில சமயத்தில் என்ன பண்ணுறாங்க எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாற்று வீதத்தில் இப்போ வந்து 80 ரூபாய் அப்படி ஒரு டாலர் 80 ரூபானா அவங்க என்ன பண்ணுவாங்க விருப்பப்பட்டு அவங்க பணத்தோட மதிப்பை அவங்க குறைக்கிறதுக்கு முன் வராங்க. 70 ரூபா இப்போ ஒரு டாலர் இருக்கும் அந்த டாலரோட ஈக்குவல் டு 80 ரூபா இருந்ததுன்னா அப்போ பார்த்தீங்கன்னா அது அந்த நாட்டுக்கு தான் லாபம். அப்போ நம்ம என்ன செய்வோம் அதோட மதிப்பை நம்மளே குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சென்ட்ரல் பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 70 rupees அவங்க குறைக்கிறாங்க. இது நம்மளே முன் வந்து செய்யக்கூடியது. இதுதான் பணத்துடைய மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவேல்யூஷன் ஆஃப் இந்தியன் கரன்சி. இந்தியாவில் செலவாணினா அந்த பணத்துடைய மதிப்பை குறைக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்போ நடந்திருக்குன்னா அது 1947க்கு பிறகு 3 முறை நடந்திருக்குதான். ஆன் 29th September 1949 ஒரு தடவையும், ஜூன் 1966 ஒரு தடவையும், ஜூலை 1 1991 நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பணத்தினுடைய மதிப்பை குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது a country with fundamental disequilibrium in the balance of payments may be devalue its currency in order to stimulate its exports and discourage imports to correct the disequilibrium. ஒரு அயல்நாட்டு செலுத்து சமமின்மை உள்ள நாடுகளில் கண்டிப்பாக அதாவது அயல்நாட்டு செலுத்துனா சமமின்மை இல்லாத நாடுகள் என்ன பண்ணுவாங்களா தன்னுடைய நாட்டினுடைய பணத்தை மதிப்பை அவங்க குறைச்சிட்டு அதுக்கான ஏற்றுமதி அவங்க அதிகரிக்கிறதுக்காக முன் வருவாங்க. இறக்குமதிக்கான ஊக்கத்தை கெடுத்துட்டு அதை இறக்குமதிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட ஏற்றுமதிக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது தான் அந்த சமமின்மை இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த டிஸ்இக்வலிபிரியம் வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டிவேல்யூஷன் மேக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் சீப்பர் அண்ட் இம்போர்ட்ஸ் டியரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த பணத்துடைய மதிப்பை நம்ம குறைக்கும்போது கண்டிப்பாக ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுடைய மதிப்பு வந்து குறைவாகவும் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுடைய விலை உயர்ந்தையும் கொண்டு வர முடியும். அப்படி தான் அது பேலன்ஸ் பண்ணவும் முடியும். தட் மீன்ஸ் மேக்கிங் இந்தியன் குட்ஸ் சீப்பர் ஃபார் ஃபாரினர்ஸ் அண்ட் ஃபாரின் குட்ஸ் காஸ்ட்லியர் தேன் ஃபார் இந்தியா. அதை என்ன சொன்னாங்கன்னா இப்போ நம்ம ஏற்றுமதி செஞ்சோம்னா அவங்க நாட்டு பொருளுக்கு இப்போ ஃபாரினர்ஸ் அயல் நாட்டுக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க நாட்டில் உற்பத்தி பொருள் செய்யக்கூடிய பொருளோட நம்ம நாட்டு பொருட்களை வந்து விலை அங்கே குறைவாக இருந்தால் அங்கே இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அவங்க நாட்டு பொருட்கள் நம்ம இந்தியாவில் வந்து இறக்குமதி செய்யும்போது அந்த பொருளோட விலை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா யாரும் வாங்குறதுக்கு அதை முன் வர மாட்டாங்க. இப்படி தான் நம்ம என்ன செய்ய முடியும் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் அப்படின்னா அந்நிய செலவாணி கட்டுப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் மீன்ஸ் அ ஸ்டேட் இன்டர்வென்ஷன் ஆஃப் த இன் த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாரெக்ஸ் அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு அர்த்தம். அதாவது செலவாணி அயல்நாட்டு செலுத்து நிலை. இப்போ வந்து பரிமாற்ற விகிதத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அந்தந்த அரசாங்கம் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வென்ஷன் த ஃபாரெக்ஸ் அதாவது தலையீடு இந்த இடத்துல தலையிடுவாங்க. அரசாங்கம் வந்து அந்நிய செலவாணி அந்த மார்க்கெட்டில் சந்தையில் அரசு தலையிடுவது தான் அந்த என்ன சொல்கிறாங்க அதாவது என்ன செலவாணி கட்டுப்பாடுங்கிறோம் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ பாப்புலர் மெத்தட் எம்ப்ளாய்ட் டு இன்ஃப்ளூயன்ஸ் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் பொசிஷன் ஆஃப் யர் கண்ட்ரி. அப்போ தான் வந்து என்ன செய்யணும்னா இது ஒரு நடைமுறை தான். இது இந்த முறை வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அயல்நாட்டு அந்த ஃபோரெக்ஸுன்னு அந்த எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோலை நம்மளால் கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டர் த எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் த கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் பேங்க் அஸ்யூம்ஸ் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் அண்ட் ஏர்னிங் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ தான் அந்த மைய வங்கி என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த முழு கட்டுப்பாடையும் ஏற்றுமதி இறக்குமதி அந்த விலை நிர்ணயம் செய்கிறது எல்லாமே முழு கட்டுப்பாடும் அவங்க கீழ் கொண்டு வரும்போது தான் இந்த சமநிலையை அவங்க பெற முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்க கைக்கு முழுமையாக அப்போ தான் அது வந்தால் தான் அது சமமின்மை நீக்க முடியும்னு சொல்லலாம். The recipients of foreign exchange like exporters are required to surrender foreign exchange to the government or central bank in exchange for domestic currency அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு நாடு இறக்குமதி சிறப்பாக குறைக்க முடியும்னா கண்டிப்பாக கட்டுப்பாடு கொண்டு வரதுனால தான் இந்த இடத்துல வந்து என்ன செய்கிறாங்க சில
தவறான செயல்களும் ஏற்படும். இன்றைக்கி நம்ம இம்போர்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுனால தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா சில என்ன பண்ண சொல்லலாம், ஸ்மக்லிங் இது மாதிரிலாம் நடக்குது. என்னது கடத்தல்கள்லாம் நிறைய. இப்போ இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறையா நியூஸில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது மாதிரி ஏர்போர்ட்டில் வந்து இன்றைக்கி இத்தனை கிலோ தங்கம் பிடிச்சிருக்காங்க அப்படிலாம். ஸோ அதுக்கு என்ன காரணம்னா நம்ம அதோட இம்பார்ட்டண்ட் அளவை நம்ம குறைக்கிறதுனால இந்த மாதிரி தவறான நடவடிக்கைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி மாதிரி நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கோம். ஸோ டஸ் ஹேப்பன் இன் இந்தியா. இன்றைக்கி இந்தியாவில் வந்து நம்ம அந்த என்ன சொல்லலாம், அந்த இம்போர்ட்டை நம்ம குறைச்சதுனால, கண்ட்ரோல் பண்ணதுனால என்ன நடக்குது, டூ மச் ஆஃப் இம்போர்ட்ஸ் கண்ட்ரோல், அதில் அதிகமான நம்ம என்ன சொல்லலாம் இறக்குமதியை கண்ட்ரோல் பண்ணதுனால would invite more and more smuggled goods. ஸோ அது மாதிரி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம நிறைய கடத்தல் பொருட்கள் நம்ம இதுக்கு வருது. ஸோ ஸ்மக்லிங் குட்ஸ் ஆஃப் கோல்டு இன்டு த இந்தியன் ஏர்போர்ட்ஸ் ரெகுலர்லி ஹேப்பன்ஸ் ஆஸ் பர் த ரிப்போர்ட்ஸ் ஆஃப் த மீடியா. இன்றைக்கி பத்திரிகைகளில், டிவியில் இதெல்லாம் நம்ம நிறைய அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அது காரணம் இம்போர்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்கும்போது ட்ரேட் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, வாணிப வழிமுறைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ட்ரேட் மெஷர்ஸ் இன்க்ளூட் மெஷர்ஸ் டு ப்ரமோட் த எக்ஸ்போர்ட்ஸ் டு ரெடியூஸ் இம்போர்ட்ஸ். இதில் என்ன ஏற்றுமதியினுடைய அளவை அதிகரித்து இறக்குமதி அளவை குறைக்கிறதுக்கு பேர் தான் இந்த ட்ரேட் மெஷர்ஸ். இல்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்போர்ட் ப்ரமோஷனை ஏற்றுமதியை வந்து அதிகப்படுத்துறது, அதுக்கு மோட்டிவேட் பண்ணுறது, என்ன ஊக்கமளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்போர்ட்ஸ் மே பி என்கரேஜ்டு பை, ஏற்றுமதியை வந்து எப்படி ஊக்குவிக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெடியூசிங் ஆர் அபாலிஷிங் எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏற்றுமதி வந்து என்ன பண்ணுறது, ஏற்றுமதி மீது விதிக்கப்படுகின்ற அந்த வரியை குறைக்கிறது அல்லது நீக்கிறது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ் ப்ரொவைடிங் எக்ஸ்போர்ட் சப்சிடி, ஏற்றுமதிக்கு மானியங்கள் வழங்குறது. அடுத்து தேர்ட் பாயிண்ட்டு என்கரேஜிங் எக்ஸ்போர்ட் ப்ரொடக்ஷன் பை கிவிங் மானிட்டரி ஃபிசிக்கல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்சென்டிவ்ஸ். நிறைய வெகுமதிகள் ஏற்றுமதிக்காக இவங்க பார்த்தீங்கன்னா தொழில் நடத்துபவர்களுக்காக பணத்தினுடைய நிதி, உருவ மற்றும் நிறுவன சலுகைகளை வந்து அவங்க என்ன செய்யணும்னா கொடுக்குறது, அதுக்கான சலுகைகளை இவங்க கொடுக்கறதுக்கு முன் வர்றது அப்படின்னு சொல்லலாம். தென் த லோக்கல் பீப்புள் அண்ட் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் வுட் சஃபர். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு மக்களும் நிறுவனங்கள் இதனால் பாதிக்கப்படும் தான், இருந்தாலும் நம்ம ஏற்றுமதியினுடைய அளவை அதிகப்படுத்தணும்னு சொல்லுவோம். அடுத்தது இம்போர்ட் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, இறக்குமதி கட்டுப்பாடு. இம்போர்ட்ஸ் மே பி கண்ட்ரோல் பை, இறக்குமதி எப்படி கட்டுப்படுத்தலாம், ஃபஸ்ட் பாயிண்ட்டு இம்போசிங் ஆர் என்ஹான்சிங் இம்போர்ட் டியூட்டி. இறக்குமதியை கட்டுப்படுத்தணும்னா இறக்குமதி மீதான அந்த வரி விதித்தலை என்ன சொல்லலாம், வரி விகிதத்தை அந்த வரியை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு ரெஸ்ட்ரிக்டிங் இம்போர்ட்ஸ் த்ரூ த இம்போர்ட் கோட்டாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பங்களவு இவ்வளோ தான் கொண்டு வரணும் அப்படின்னு அந்த கண்ட்ரோலை கொண்டு வரணும். ஒருத்தர் வந்து சராசரியாக வெளிநாட்டிலேருந்து வர்றாங்கன்னா அவங்க இவ்வளோ தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அளவு கண்ட்ரோல் கொண்டு வரணும். அடுத்தது லைசன்சிங் அண்ட் ஈவன் ப்ரொஹிபிட்டிங் ஆல் டுகெதர் த இம்போர்ட்ஸ் ஆஃப் சர்டன் நான் எசென்ஷியல் ஐட்டம்ஸ் பட் திஸ் வுட் என்கரேஜ் த ஸ்மக்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கும்பொழுது தேர்ட் பாயிண்ட்டாக கட்டுப்பாடு அல்லது தவிர்ப்பு அல்லது முறையில் என்ன சொல்லலாம், அத்தியாவசியமற்ற பொருட்களை குறைப்பது கடத்தலை ஊக்குவிக்கும். இப்போ கோல்டு அது மாதிரி தான் நடந்திருக்கு. அடுத்த தேர்ட் பாயிண்ட் ஃபோர்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா மிஸ்லேனியஸ் மெஷர்ஸ்னால் இதை தவிர இதர வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இன் அடிஷன் டு த மெஷர்ஸ் மென்ஷன் அபோவ் there are the number of other measures that can help make the balance of payments positions more favorable like அதாவது இன்றைக்கி நம்ம என்னென்ன முறைகளை நம்ம வெளிநாட்டு சமநிலை உருவாக்குறதுக்கு எப்படிலாம் கொண்டு வரலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஃபாரின் லோன்ஸ்னால் வெளிநாட்டு கடன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா என்கரேஜிங் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த ஹோம் கண்ட்ரி, சலுகைகள் மூலம் வெளிநாட்டு மூலதனத்தை ஈர்க்கிறது. அடுத்த தேர்ட் பாயிண்ட்டு டெவலப்மெண்ட் ஆஃப் டூரிசம் டு அட்ராக்ட் த ஃபாரின் டூரிஸ்ட், ஸோ வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை நம்ம ஈர்க்கிறது. ஃபோர்த்து பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் த இன்சென்டிவ் டு என்ஹான்ஸ் இன்வார்டு ரெமிட்டன்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா வெளிநாடு வாழ் மக்களுடைய அனுப்புதல்களை பார்த்திங்கன்னா நாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது, அதாவது வெளிநாட்டு மக்களுடைய அந்த பணம் இதெல்லாம் வந்து நம்ம நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு என்கரேஜ் பண்ணுறது. அடுத்து இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன், இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களை உள்நாட்டிலே உற்பத்தி செய்யறது, பதிலீட்டு பண்டங்களை கொண்டு வரது. இதுதான் வந்து மிஸ்லேனியஸ் மெஷர்ஸில் வருது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.